சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அடுத்த முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். சேலம் மகுடஞ்சாவடியில வருகிற 13ஆம் தேதி விஜயனுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கு தாவேக சார்பா. அதனுடைய முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை ஒரு 1.5 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடங்க இருக்கிறார். முதல்ல வேலூர்ல இதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கிய நிலையில சேலத்திலும் இதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது. வரக்கூடிய 13ஆம் தேதி சேலத்திலிருந்து மீண்டும் அவர் இந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் என தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கான பணிகள் அந்த மாவட்டத்துல முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சேலம் புறநகர் பகுதியான மகுடஞ்சாவடியில மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கு அந்த பகுதியுடைய மகுடஞ்சாவடி காவல் நிலையத்துல கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தரப்புல அனுமதி கேட்டு விண்ணப்பம் செலுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் சேலம் மாநகர பகுதியான சீலநாயக்கன்பட்டி என்ற ஒரு பகுதியில அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான அனுமதியை கேட்பதற்காக சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சேலம் மாவட்டத்துடைய தாவேகா மாவட்ட செயலாளர் பார்த்திபன், முக்கிய நிர்வாகிகள் தற்போது வருகை தந்திருக்கின்றனர். 2 இடங்களில் அனுமதி கிடைத்தால் 2 இடங்களிலுமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அனுமதி பெறக்கூடிய பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.